உறவுகளே, அடுத்ததாக நான் சொன்னேன், கொடுக்கின்ற பழக்கம், தர்மம் செய்கின்ற அந்த பழக்கம் முஃமினுக்குரிய அடையாளம் என்று சொன்னேன். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கொடுக்காமல் தடுத்துக் கொள்ளுகின்ற பழக்கம், கஞ்சத்தனம் என்பது முஃமினுக்கு நல்ல பண்பு அல்ல. அது யாருடைய குணம் தெரியுமா? நயவஞ்சகர்களுடைய குணம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். எப்படி அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். சூரத்து தௌபாவுடைய 67வது வசனத்தை படியுங்கள். அல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்து, மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் பஅதுஹும் மின் பஅல், சிலர் சிலரிலிருந்து வந்தவர்கள். யாரை பத்தி அல்லாஹ் பேசுறான்? நயவஞ்சகர்கள், நயவஞ்சகர்களான ஆண்கள், நயவஞ்சகர்களான பெண்கள், சிலர் சிலரிலிருந்து வந்தவர்கள். அவங்களோட குணம் என்ன? யஅ்முரூன பில் முன்கர் வ அனில் மஅரூஃப், பாவத்தை ஏவிக்கொள்வார்கள். பாவத்தை செய்யுமாறு ஒருவருக்கொருவர் ஏவிக்கொள்வார்கள், நல்லதை தடுத்துக் கொள்வார்கள். நல்லதை செய்ய விட மாட்டாங்க, கெட்டதை செய்ய சொல்லுவாங்க. இது முனாஃபிக்குடைய பண்புன்னு சொல்லிட்டு வயக்பிதூன ஐதியஹும், அவர்களுடைய கரங்களை அடக்கிக் கொள்வார்கள், முடக்கிக் கொள்வார்கள். செலவழிக்க மாட்டாங்க, கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, கைகளை என்ன செய்து கொள்வார்கள்? பொத்திக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே முனாஃபிக்கிடத்தில் இருக்கிற மோசமான பண்பு என்ன தெரியுமா? கொடுக்க வேண்டிய இடத்தில் கொடுக்க மாட்டான், செலவழிக்க வேண்டிய இடத்தில் செலவழிக்க மாட்டான். ஆனால் மூமின்கள், சஹாபாக்கள் கொடுக்க வேண்டிய இடத்தில் அள்ளி கொடுத்தவர்கள், தேவைக்கு செலவழித்தவர்கள். எனவே கொடுத்தல் என்பது நல்லவர்களுடைய பழக்கம். கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொள்வது என்பது முனாஃபிக்குகளுடைய பண்பு, பழக்கம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்து நிசாவுடைய 36, 37வது வசனத்தில் என்ன சொல்கிறான் என்றால், நீங்கள் அல்லாஹுவை மாத்திரம் வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணை கற்பிக்க வேண்டாம், பெற்றோருக்கு நல்லது செய்யுங்கள், குடும்ப உறவுகள், இரத்த உறவுகள், அனாதைகள், ஏழைகள், அண்டை வீட்டுக்காரர்கள், இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்த அல்லாஹ், அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன அல்லாஹ் அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் தெரியுமா? இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறானே, லா யுஹிப்பு முக்தாலன் ஃபகூரா, கர்வம் கொண்டு பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். யாரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான்? கர்வம் கொண்டு பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அவர்களுடைய பண்பை சொல்கிறான். அல்லதீன யப்கலூன வ யஅ்முரூன الناس பில்புக்ல், அவர்கள் கஞ்சத்தனம் உள்ளவர்களாக இருப்பார்கள், மக்களுக்கும் கஞ்சத்தனத்தை என்ன செய்வார்கள்? ஏவுவார்கள். தானும் செலவழிக்கிறது இல்ல, அடுத்தவன் செலவழிக்க போனா அவனை செலவழிக்க விடுறதும் இல்ல. இது யாருடைய பழக்கம்? பெருமை பிடித்தவர்களுடைய பழக்கம், அல்லாஹ் நேசிக்காதவர்களுடைய பழக்கம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வயக்துமூன மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த சிறப்புகளை எல்லாம் மறைத்துக் கொள்வார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கிட்ட தாரத்து கொண்டும் இல்ல, என்னால ஒரு உதவியும் செய்ய இயலாது, நானும் கஷ்டவாளியா, எல்லாம் வச்சிருப்பாரு, ஆனா மறைச்சிகள் காட்ட மாட்டாரு. இப்படிப்பட்ட கஞ்சத்தனம் உள்ளவர்களையும் கஞ்சத்தனத்தை அடுத்தவர்களுக்கு வலியுறுத்தக்கூடியவர்களையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு வஅஅதனா லில் காஃபிரீன அஸாபம் முஹீனா, காஃபிர்களுக்கு அல்லாஹ் கேவலமான தண்டனையை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணுகிறான். இந்த வசனம் எப்படி முடியுதுங்க? காஃபிர்களுக்கு அல்லாஹ் கேவலமான தண்டனையை வைத்திருக்கிறானாம். காஃபிர்கள் என்றால் யார்? கஞ்சத்தனம் உள்ளவர்கள். அன்பார்ந்தவர்களே, எங்கள்கிட்ட கஞ்சத்தனம் இருக்குதுன்னு நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். எங்கட ஈமான்ல குறைபாடு இருக்குது. கஞ்சத்தனம் உள்ளவர்கள் எல்லாம் காஃபிர்கள் அல்ல. ஆனா கஞ்சத்தனம் இருப்பது யாருடைய குணம்? யாருடைய பண்பு? மூமின்கள், இறையச்சம் உள்ளவர்கள், நல்லவர்களுடைய பண்பல்ல. அது நயவஞ்சகர்கள், காஃபிர்களுடைய பண்பு. இப்ப நான் ஒரு மூமினா இருக்கிறேன், அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன், ரசூலுல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன், ஆனா கஞ்சத்தனம் மிகைத்திருக்கிறது என்றால் காஃபிர் என்று முடிவெடுப்பதா? இல்லை. கஞ்சத்தனமாக நடக்கிற ஒருவரை பார்த்து நீ காஃபிர் என்று சொல்றதா? இல்லை. சகோதரர்களே, நீங்க ஒரு உண்மையான முஃமின், கஞ்சத்தனத்தோடு இருக்காதீங்க. கஞ்சத்தனம்ன்றது யாருடைய பண்பு? காஃபிருடைய பண்பு. எனவே அந்த பண்பை இல்லாமலாக்க ட்ரை பண்ணுங்க அட்வைஸ் பண்றவங்களா இருக்கணுமே அல்லாமல் கஞ்சத்தனம் இருக்கிறவன் எல்லாம் காஃபிர் என்று சொல்ல என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அன்பாண்டவர்களே, எங்கள்கிட்ட கேட்கலாம், நான் ஒரு முஃமின்,
நான் ஒரு முஸ்லிம், அல்லாஹ் கஞ்சத்தனத்தோடு வாழ்பவர்களுக்கு கேவலமான தண்டனை இருக்குது என்று காஃபிர்களை எச்சரிக்கை செய்கிறானே, எனக்கிட்ட இந்த மோசமான பண்பு வந்துடக்கூடாது. நான் செலவழிக்கிற மனிதனாக மாற வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கிற சிறப்பை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் கொடுக்கிற மனிதர்களாக மாற வேண்டும். அதனூடாகத்தான் உண்மையான மூமின்கள் என்ற இடத்துக்கு போகலாம் என்கிற ஒரு அடிப்படை அம்சத்தை நானும் நீங்களும் மறந்து விடாமல் புரிந்து கொள்ள வேண்டும்.